Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா தூதுவளை ரசம் தான் பார்க்க போறோம். தூதுவளை ஒரு மருத்துவ குணங்கள் நிறைந்த மூலிகை. இது எண்ணிலடங்கா நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் நெஞ்சில் உள்ள சளியை கரைப்பதில் முதலிடம் வகிக்கிறது. வாங்க இந்த ரசம் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். தூதுவளை ரசம் செய்யறதுக்கு முதல்ல நம்ம தூதுவளை இலை பறிக்கலாம். தூதுவளை இலையில உங்களுக்கு முள் இருக்கும், அதனால கத்திரிக்கோலை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன இலையாக இருந்தது அப்படின்னா 20 போல் எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தால் ஒரு 10 - 15 போல் எடுத்தால் போதும். இந்த இலை பெருசாக இருக்குது, அதனால் ஒரு 10 - 15 இலை வரைக்கும் நான் எடுக்கிறேன். நீங்கள் செய்கிற ரசத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தூதுவளையை போட்டுக்கலாம். இந்த மாதிரி இலையை மட்டும் கட் பண்ணி எடுக்கும்போது அந்த இடத்துல சீக்கிரமாகவே இலை திரும்ப வந்துடும். இப்போ நமக்கு தூதுவளை இலை ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரசம் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முதல்ல இலையை நல்லா கழுவிக்கங்க. இலையோட பின்னாடி இந்த மாதிரி முள் இருக்கும், அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக கழுவிக்கங்க. இலையை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கத்திரிக்கோலாலே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கங்க. முள் குத்தாமல் பார்த்து பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா இலையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு போடும்போது தான் நமக்கு ரசம் சாப்பிடும்போது முள் வந்து கடிப்படாமல் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து ஒரு எலுமிச்சம் பழ அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கோங்க. உங்கள் புளி ஊறத்துக்கு டைம் ஆகும் அப்படின்னா லைட்டாக சூடான தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா இதை வடிகட்டிக்கலாம். சக்கை அதிகமாக இருக்கும், அதனால் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ செகண்ட் டைம் இது வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ புளி கரைசல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை கூட நல்லா பழுத்து ஒரு தக்காளியை போட்டு கரைச்சிக்கோங்க. தக்காளி நல்லா ரெட் கலராக இருக்கணும். இந்த மாதிரி கைகளாலையும் நல்லா மசிச்சுக்கோங்க. தோலை ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தோலை சேர்த்து அப்படியே விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரக மிளகு பவுடர் ஆட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு லைட்டாக வெடிக்கட்டும். இப்போ கடுகு வெடிச்சதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறேன். அது கூட ஒரு 10 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்க தூதுவளை இலையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இலை நல்லா சுருண்டு வரணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணுங்கள். அப்படி நம்ம ஃப்ரை பண்ணும்போது தான் நம்ம ரசம் சாப்பிடும்போது முள் குத்தாமல் இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இலை ஃபுல்லாக நல்லா ஃப்ரை ஆகி சுருண்டு வந்துடுச்சு. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ரசத்தை ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ ரசம் ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இப்போ லைட்டாக பொங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இலை ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நமக்கு தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த ரெசிபி இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.